ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ்வலி நம்ம ஓட்டுற ஆப்செட் பிரிண்டிங் மிஷினே பேசிக்கலி வாட்டர் பேஸ்ட் பிரிண்டிங் தான் அதிகம். இந்த வாட்டர் வந்து கன்சிஸ்டன்ஸாக கரெக்டான அளவு போயிட்டு இருந்தால் ரிசல்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது அதிகமாகவோ இல்லை குறைவாகும் போது நிறைய ஸ்கம் ப்ராப்ளம், வாட்ரு அன்இவன் பிரிண்டிங், மெர்ஜிங், இது போல் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய நமக்கு வருது. இது பேசிக்கலாக சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்கள் மெக்கானிக்கோட கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. யூஸ்வலி இது வந்து ரயோபி 28ஓட ஒரு டேம்பிங் செட். இது இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு புஷ்ஷு, இந்த புஷ்ஷு பாரு, இந்த புஷ்ஷு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல ப்ளே இல்லாமல் இருக்கணும். செகண்ட்லி வாட்டர் ரோலர் வந்து இன்னர் ப்ளே பேரிங் அவுட்டு இந்த செக்ஷன் இல்லாமல் இருக்கணும். மூணாவது வாட்டர் கண்ட்ரோல் ஆசிலேஷன், நல்லா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். இது கொடுக்கும்போது வாட்டரோட லெவல்ஸ் வந்து மேக்ஸிமம் கம்மியாகும். தேர்ட் ஒன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் ரோலர்ஸ். இந்த ரோலர்ஸ் ஹார்ட்னஸ் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஐடியலாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ரப்பிங் ஆகிடும், கொஞ்சம் பள்ளம் மாதிரி ஆகும். அது இல்லாமல் இருக்கணும். கரெக்டான ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஹார்ட்னஸை கரெக்டாக கொடுத்துருக்கணும். இதுமாதிரி கொடுத்துட்டிங்கும் போது ரிசல்ட் கொஞ்சம் நல்லா எடுக்கணும். தேர்ட் ஒன், இன்னொரு விஷயம் நாங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் ஹைட் கண்ட்ரோல். இதில் இந்த எசன்ட்ரிக் பின், இந்த புஷ், இந்த ஸ்டட் மூமெண்ட், இது வந்து பேசிக்கலி நிறைய இடங்கள் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனான ஹைட்டு கரெக்டாக கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டலாம். அதே போல் இந்த பேரிங் கொஞ்சம் நல்ல பேரிங்காக போடுங்க, குவாலிட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் கொடுக்காது. தேர்ட் ஒன் பேரிங் கப். இது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்டு நல்லா இருக்கணும். நாங்கள் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுது சீக்கிரத்தில். லூஸ் ஆகிடுது மீன்ஸ் ப்ளே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ரோலர் தனியாக இருக்கும், பேரிங் வரைக்கும் உள்ள வான் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரோலர்ஸ் வாப்ளிங் கரெக்டாக அப் அண்ட் டவுன் ஆகாமல் தண்ணி வந்து ஃப்ளாஷு ட்ராப்ஸு நிறைய வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தால் எடுத்துக்கங்க. ஓகே பாய்.